Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Assalatu wassalamu ala Muhammadin sallallahu alayhi wasallam. Exactly 1 year back, it started March 2025, April 12th. 11 years back, that is 2015, April 12th. It's in Kandy Hospital, nephrology unit. A person is suffering from kidney failure, hemodialysis, and kidney infection, suffering a lot. In 2015, April 12th, couple of hours after that, he passed away. You know who is that? He is my father. 2015 ஆண்டு 4ஆம் மாசம் 12ஆம் தேதி கெண்டி ஹாஸ்பிட்டல்ல நெஃப்ரோலஜி யூனிட்ல கிட்னி ஃபெயிலியரால சஃபர் ஆகி ஒரு ஹீமோடயாலிசிஸ் செஞ்சுட்டு இருக்கிற நேரம் கிட்னி இன்ஃபெக்ஷன் ஆகி பல அவருக்கு பிறகு மௌத்தாகிறார். இதை போல மில்லியன் ஸ்டோரிஸ். இந்த மில்லியன் ஸ்டோரிஸ் இந்த என்சிடியால வார மில்லியன் ஸ்டோரிஸ் இருக்குது. இந்த என்சிடி எங்களுக்கு மட்டுமா அல்லது உலகத்துக்கு பேர்ட்னா பாருங்க, கிட்டத்தட்ட 74 of all deaths worldwide due to NCDs. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, என்சிடியால எங்களுக்கு சில நேரம் நாங்க எங்களோட மையத்தை இல்லாம இருக்கும். ஆனாலும் இந்த ப்ரீமெச்சூர் டெத் நாங்க நினைக்கிற ஏஜுக்கு மவுத்தாகிறது வீதம் சரியான கூட வேர்ல்ட் வைடால இந்த என்சிடியால் 40 வயசுல 30 வயசுல நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க ஊர்களில் மவுத்தாகிற என்சிடி பேஷன்ஸ், யங் ஏஜ் டெத் டியூ டு என்சிடி. இது வேர்ல்ட் வைட் மட்டுமல்ல, எங்கட ஸ்ரீலங்காலும் பாருங்க, கிட்டத்தட்ட 74% இருந்தது, திரும்ப 2010ல 76 ஆகி திரும்ப 83% கூடிட்டு போகுது. இதுக்கான மெயின் காரணம் எங்களுக்கு நாங்கள் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் சொல்ற 4 மெயின் டிசீஸ் சொல்றோம். டயபிட்டிஸ், கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், கேன்சர், chronic ரெஸ்பிரேட்டரி டிசீஸ். இதுல இன்டர்மீடியட் ரிஸ்க் ஃபேக்டர், நான் மாடிஃபயபிள் ரிஸ்க் ஃபேக்டர் எங்களை மாற்ற எல்லாத்தையும் மாடிஃபயபிள் ரிஸ்க் ஃபேக்டர், அன்ஹெல்தி டயட், லெஸ் பிசிக்கல் ஆக்டிவிட்டி, டொபாக்கோ யூஸ், ஆல்கோஹால் இன்டேக், இதை டார்கெட் பண்ணினா இந்த என்சிடியால ப்ரீமெச்சூர் டெத் எங்களுக்கு குறைக்கலாம். இதுக்கு எங்களுக்கு ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குதா? ஆம், இதுதான் நாங்க யோசிச்சோம், பிஹேவியர் சேஞ்ச் இன்டர்வென்ஷன் பேக்கேஜ் டு இம்ப்ரூவ் த ஹெல்த் லிட்டரசி ஆஃப் என்சிடி அண்ட் அதனால எப்படி குறைக்கிறன்ற ஒரு ரிசர்ச் தான் இது. இது கிளஸ்டர் ரேண்டமைஸ் கண்ட்ரோல் ட்ரையல் ஒன்று செஞ்ச கொலம்பு டிஸ்ட்ரிக்ட். அது சம்பந்தமான ஒரு ஆர்டிக்கலை தான் நான் இன்றைக்கு பிரசன்ட் பண்ண போறேன். எங்களுக்கு தெரியும் இந்த ஹதீஸ், நான் நினைக்கிறேன் மோஸ்ட் ஆஃப் அஸ் நோ, அல் மோமினுல் கவியு கைர் வ அஹப்ப இலல்லாஹ் மினல் மோமினுல் தஈஃப். The strong believer is better and more beloved to Allah than the weak believer. யார் இந்த ஸ்ட்ராங் பிலீவர்? பணப்பலம் இருக்கிறவங்களா? பதவி பலம் இருக்கிறவங்களா? அரசியல் பலம் இருக்கிறவங்களா? அல்லது தக்குவா இருக்கிறவங்களா? ஈமான் இருக்கிறவங்களா? இது எல்லாத்துடும் கம்பினேஷனா? அல்லது இதுக்கு ஹெல்த் ரிலேட்டட் ஏதாவது ஒரு சம்பந்தம் ஒன்று இருக்குதா? நாங்க ஹெல்த்தை சொல்லுவோம் பிசிக்கல், மென்டல், சோசியல் ஹெல்த்ன்னு சொல்லி, இந்த மூணும் சேர்த்துதான் இந்த ஹெல்த். எங்களுக்கே தெரியும் இந்த டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ், இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் நாங்க சொல்லுவோம் இந்த ஸ்ட்ராங் பிலீவர் ஆகிறேன்னு சொன்னா தக்குவா கூட்டிக்கொள்றேன்டா, இரவு நேரம் நின்று வணங்கணும், நோவு பிடிக்கணும்னு சொல்லி. ஆனாலும் இந்த ஹெல்த் கண்டிஷன் வேர்ஸ் ஆகிறதால நைட்ல நின்று தொழுறதுல நிறைய பிரச்சனை இருக்குது. எங்க சமூகத்துல நிறைய பேருக்கு சரியான டயபெட்டிக் மேனேஜ்மெண்ட் இல்லாம, கண் பார்வை இல்லாம குர்ஆன் ஓத இல்லாம இருக்குது.
அதே போல நோவு பிடிக்கிறதுல 40 வயசுல நோவு பிடிக்கலாம் போகுது இந்த சிவியர் டயபிட்டிஸ். இந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் உண்டு இந்த டயபிட்டிஸ் நான் கம்யூனிகபிள் டிசீஸால இருக்குது. இது ஸ்ட்ராங் பிலீவர். நாங்க ஸ்ட்ராங் அல்மோமின் இத நாங்க எப்படி பார்க்கலாம்? அதே போல எங்கள்கிட்ட தெரியும், இதே போல இங்க வந்திருக்கிறவங்க நிறைய பேர் சமூகத்துல நிறைய பொசிஷன்ல நாங்க சொன்ன பலமான ஆக்கள் தான் வந்திருக்கிறீங்க. இதுக்கும் மோட்டுக்கும் என்ன சம்பந்தம்? ஏதாவது சம்பந்தம் ஒன்று இருக்குதா? ஏன் நான் உங்களை கூப்பிட்டுக்கிறேன்? ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்குதா? நான் இதை லாஸ்ட் ப்ரோக்ராம்ல சொன்னேன். இதை நான் திரும்ப சொல்றது நல்லவன் நினைக்கிறேன். ஒரு நாயிட கதையை சொல்லி சொன்னா நல்லவன் நினைக்கிறேன். இது என்னண்டா, டாக்டர் வின்யா ஆரியரத்ன மேடம், யூ நோ, ஐ கெஸ் he is consultant community vision attached, he is the chairman of the சர்வோதயம். நான் சர்டன் சொன்னேன், சார் உங்களோட நாய் கதையை நான் பல இடங்கள்ல சொல்றேன் சார், பரவாயில்லையாண்டு. அவர் சொன்னார், ஓகே ஓகே கோ ஹெட். என்ன இந்த நாய் கதை? ஒரு வீட்டுக்கு அடிக்கடி கல்லன் வருதான். இந்த கல்லன் வார குழப்பம் கொண்டு இருக்குது இந்த வீட்டுல. இந்த வீட்டு ஓனர் பார்த்தாராம், இந்த கல்லனை இல்லாமக்கணும், களவு போறது இல்லாமக்கணும், ஏதாவது செய்யணுமான். அப்ப ட்ரை பண்ணாரும், ஒன்றும் சரி வரல. ஒருத்தர் ஒரு ஐடியா ஒன்று கொடுத்துக்கிறாரு, நீங்க நாய் எடுத்து வீட்டுல வைங்கன்னு சொல்லி. அப்ப இவரு போயிட்டு நாய் விற்கிற இடத்துல போயிட்டு, டாக் செல்ல இடத்துல போயிட்டு எனக்கு நாய் தாங்கன்னு சொன்ன அப்புறம் பெரிய நாயால தாங்கன்னு சொல்லிக்கிறாரு. அப்புறம் அது போல பெரிய நாய் ஒன்று எடுத்துட்டு வந்திக்கிறாரு. வந்து வீட்டுல வச்சுக்கிறாரு. முதல் நாள் வச்சுக்கிறாரு, 2ஆம் நாளும் வச்சுக்கிறாரு. கல்லன் வாரது இல்ல, குறையல்ல. கல்லன் வந்து கொண்டே ஈகுது, களவு போகுது. 1 கிழமை பாக்குறாரு, 2 கிழமை பாக்குறாரு. இவர் ஃப்ரஸ்ட்ரேட்டட், இவருக்கு சரி வர்றது இல்லை இந்த நாய் வேலை. அப்ப இவர் போறாரு டாக் செல்லர் கிட்ட, உங்களோட நாயை வச்சுக்கோங்க, எனக்கு இந்த நாய் சரி வராது, நீங்க தந்த பெரிய நாயும் விஷயம் இல்லைன்ற அப்புறம் அது நாய் விற்கிறாள் சொன்னாராம், நீங்க சொல்லல எனக்கு என்ன காரணத்துக்காக நாயை கொண்டு கேட்டீங்கன்னு சொல்லி. ஒரு சொன்ன எங்க வீட்டுல கல்லன் வருது, இதுக்கு குறைக்கிறது தான் நான் நாய் வாங்குறது. அப்புறம் சொன்னா, ரைட் ரைட் ஓகே, இருங்க நான் உங்களுக்கு குட்டி நாய் ஒன்று தாரேன்னு சொல்லி குட்டி நாய் ஒன்று கொடுத்ததான். இப்ப ஏற்கனவே ஒரு நாயால பெரிய நாயால கலவன் இல்லாமக்கி இல்லாதது, இது பெரிய சின்ன நாயால எப்படியாண்டு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனோட இருந்து அவரை எடுத்துட்டு போறதா இல்லையாண்டு 2 மனசோட எப்படியோ எடுத்துட்டு போயிட்டிருக்கிறார். வீட்டுல வச்ச உடனே 2 நாயும், பெரிய நாய் மீக்குது, சின்ன நாய் மீக்குது. வச்சு அடுத்த நாள்ல இருந்து கல்லன் வரலையாம். என்ன நடந்திருக்கும்? எக்ஸாம்பிள் ஏதாவது ஐடியா இருக்குதா? சாப்பாடு ஏதாவது ஒரு ஐடியா? அந்த குட்டி நாயிட்டு என்ன செஞ்சீங்க? இந்த பெரிய நாயிட வேலை என்னண்டா, சாப்பிடுறது தூங்குறது, சாப்பிடுறது தூங்குறது. அப்ப இந்த குட்டி நாய் என்ன செய்யறா, இந்த தூங்குற பெரிய நாய்க்குது அவரை எழுப்பி விடுறது இந்த கல்லன் வந்தான். அவர்த வேலை என்னண்டா, இந்த எழுப்புறது மட்டும்தான் வேலை, வேற வேலை இல்லை. எழுப்பி விட்டா மீதி வேலையை யார் பார்த்துக்குவாரு? அந்த பெரிய நாயே பார்ப்பாரு, பெரிய நாயே பார்ப்பாரு. அப்ப இதே குட்டி நாய்க்கு இந்த மேட்டும் செய்ய போகுது. என்ன மேட் செய்யறேன்னு சொன்னா, இதே மாதிரி எங்கட சமூகத்திலும் பல பேர் இருக்கிறாங்க. இந்த பல பேரை குட்டி நாயா இருந்து என்னால என்ன செய்யலுமோ அதை செய்யறத மட்டும்தான் நான் இந்த மேட்டால செய்யறதே ஒழிய வேற பெரிய ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று செய்ய இல்லை. அப்ப இந்த ப்ரொஜெக்டுக்கு தான் நான் இந்த மேட் நிறுவனத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணினேன் லாஸ்ட் இயர். இப்ப இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணா இது ஜஸ்ட் ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஒன்று செய்யல, இதுக்கு சயின்டிபிக் வே ஒன்று இருக்குன்னு மேடம். இதுக்கு என்ன செய்யறது? எனக்கு ஒரு வே ஒன்று தேவையான்னு பார்த்தா, நான் இதுக்கு ஒரு தியரி, கன்செப்ட், ஃப்ரேம் ஒர்க், ஏதாவது ஒரு பேஸ் மேட் ஒர்க் பண்ணிட்டு போறீங்க, குட்டி நாய்னு சொல்றீங்க, உங்களுக்கு சயின்டிபிக் பேசிஸ் இல்லைன்னு என்னட்டு கேட்டா, ஆஸ் எ ரிசர்ச் எக்ஸ்பர்ட் நான் அதிலும் ஏதாவது செய்யணுமே. நான் 2018
கம்யூனிட்டி மெடிசின் செய்ய வந்த கிளம்பு வந்த நேரம் எம்எஸ்சி கம்யூனிட்டி மெடிசின்ல ஒரு ரிசர்ச் ஒன்று செய்யணும். அந்த ரிசர்ச் என்ன செஞ்சேன்னு சொன்னா ஹெல்த் லிட்டரசி சம்பந்தமாக கொலம்பு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்வாயன்மெண்டல் போலீஸ் ஆபீசர்ஸ் இருக்கும். அதாவது அந்த பரிசரை சம்பந்தமான போலீஸ் கிட்டத்தட்ட 10 to 12 42 போலீஸ் ஸ்டேஷன் நான் ஏறி இறங்கினேன். ஒரு ரிசர்ச் ஒன்று செஞ்சேன் ஹெல்த் லிட்டரசி சம்பந்தமா. அந்த ஹெல்த் லிட்டரசி அந்த ஆர்டிகல் பப்ளிஷும் ஆகிக்குது. அதுக்கு யூஸ் பண்ண தியரி என்னண்டா இந்த தியரி தான். எது ஹெல்த் லிட்டரசின்னு சொன்னா நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம் ஹெல்த் எஜுகேஷன். நான் வந்து ஸ்பீச் செஞ்சா நீங்க மாறிடுவீங்களா? அது 1974 சொன்ன விஷயம். ஆனா நட்பி மதுபுரம் எவால்வ் ஆயிடுச்சுன்னா அது அப்படி இல்லை. அது ஹெல்த் எஜுகேஷன் போஸ்ட் இந்த பிரசன்டேஷன் இது சரி வராது. கொஞ்சம் நாங்க அவங்கள்ட்ட ஸ்கில்ல பார்க்கணும், கொக்னிட்டிவ் இதை பார்க்கணும், அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றான்னு பார்க்கணும், ஸ்கில் டு ஆக்சஸ் அண்டர்ஸ்டாண்ட் சொன்னாங்க. அதுக்கப்புறம் எவால்வ் ஆகி 2012 சொரன்சன் என்ற ஒருத்தர் சொன்னாரு, இல்ல அதை விட அப்ளை பண்றது மேடம் பிஹேவியர் சேஞ்ச் ஆல்சோ இந்த ஜட்ஜ் அண்ட் அப்ளை ஹெல்த் இன்ஃபர்மேஷன் ஆல்சோ a part of health research சொன்னேன் சொரன்சன். இதைத்தான் நான் யூஸ் பண்ணேன். இதை யூஸ் பண்ணி தான் 2018 அந்த ரிசர்ச்சை செஞ்சேன். ஆனா எனக்கு சாட்டிஸ் இல்லை அந்த ரிசர்ச்சை செஞ்சு போட்டு. இல்ல ஏதோ ஒரு குழப்பம் ஒன்று இருக்கிற மாதிரி விளைச்சு. நான் உங்கள்கிட்ட கதைக்கிறேன், இந்த ரிசர்ச் செய்யறேன், அதுக்கு ஏதாவது ஒரு இதொன்று இருக்கணுமே. இப்போ எனக்கு இந்த ஹெல்த் லிட்டரசி டூலுக்கு HLSEU அந்த டூலை வச்சு தான் நான் செஞ்சேன். சாட்டிஸ் போதா. அப்புறம் நான் 2020 டாக்டரேட் செஞ்சேன் NCD சம்பந்தமா. சமூகத்தில் இந்த NCD சம்பந்தமா ஏதாவது செய்யலுமான்னு பாக்குறதுக்கு. அந்த நேரம் எனக்கு ஒரு டூல் நான் தேடுறேன் எனக்கு டூல் கிடைக்கிற மாதிரி இல்லை. அப்புறம் ஏதோ அல்லாஹ் தாலாட ஏற்பாடு அந்த டூல் வந்து கிடைச்சிச்சு. என்னண்டா அந்த டூல் நான் லிட்ரேச்சர் சர்வே செய்யற நேரம் ப்ரொஃபஸர் ஆண்ட்ரூ பிளசன் சொல்லி USR உண்டு ப்ரொஃபஸர் உண்டு. அவர்கிட்ட ஒரு தியரி உண்டு. நான் அவரை நேரடியா கதைச்சிக்கிறேன். உங்களுக்கு கூகுள் பண்ணி பார்க்கலாம். ஹெல்த் லிட்டரசி மீடியான்னு பெரிய ஆர்கனைசேஷன் உண்டு இது US-ல. அதோட சேர்மன் தான் அவரு, அந்த நேரம் இருந்தவர். ப்ரொஃபஸர் ஆண்ட்ரூ பிளசன் சொன்னேன், சார் நீங்க ஹெல்த் லிட்டரசி சம்பந்தமா ஒரு ஆர்டிக்கல் ஒன்று பப்ளிஷ் பண்ணிக்கிறேன் சார், அதை யூஸ் பண்ணலுமான்னு நான் கேட்டேன். அவர் என்ன தெரியுமா டாபிக், ஹெல்த் லிட்டரசி தியரி ஆஃப் பிஹேவியர் சேஞ்ச். ரைட், அப்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிக்குது, எல்லாத்த விட டிஃப்ரெண்ட் ஆகி 2012 பிறகு வந்து அப்படி அதுக்கு ஒரு டெஃபினிஷனே வரல. எனக்கு இது ஒரு ஆச்சரியம். ரைட், ஒரு ஹெல்த் லிட்டரசியை வச்சு ஒரு தியரி ஆஃப் பிஹேவியர் சேஞ்ச், பிஹேவியர்ஸை மாத்துறதுக்கு ஒரு ஹெல்த் லிட்டரசியா అంటే எனக்கு ஒரு புதினமா இருந்துச்சு. ரைட், ஓகே. நான் அவர்கிட்ட கண்டெக்ட் பண்ணி கேட்டேன், சார் நான் அந்த ஆர்டிக்கலை பார்த்தேன், நான் யூஸ் பண்ணட்டுமா? யூஸ் பண்ண நோ ப்ராப்ளம் பண்ணாரு. அப்புறம் திரும்ப கேட்டேன், சார் அந்த தியரியில ஜஸ்ட் ஒரு சின்ன ஐடியாஸ் மட்டும் தான் இருக்குது சார், எனக்கு ஒரு NCD சம்பந்தமா இல்லாட்டி ஆக்களுக்கு இது ஹெல்த் லிட்டரசி கூட்டுறதுக்கு ஏதாவது பேக்கேஜ் இல்லாட்டி அப்படி ஏதாவது டூல் ஏதாவது இருக்கான்? நோ இர்ஷாட், ஐ டோன்ட் ஹேவ், யூ கோ அஹெட். அப்போ ஒரு விஷயம் மீக்குது, இங்க இருக்கிற ரிசர்ச் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ரிசர்ச்ல டாக்டர் சனூஸ் இண்டக்டிவ் தியரி டிடக்டிவ் தியரி ரெண்டு இருக்குது. நான் அவர்கிட்ட ஐடியா வச்சு, அந்த ப்ரொஃபஸர் ஆண்ட்ரூ பிளசன் ஐடியா வச்சு டிடக்டிவ் தியரியை வச்சு நான் ஒரு மேர்ட்டுக்கு கண்டு ஒரு டெஃபினிஷன், இந்த ஹெல்த் லிட்டரசி கண்டு ஒரு டெஃபினிஷன் உண்டு குடிச்சேன். அது என்ன, அதுதான் இன்றைக்கு நான் சொல்ற உங்கள்கிட்ட சப்மிட் பண்ற இந்த டெஃபினிஷன். MERT theory on health literacy. This is the deductive theory of Professor Andrew Plasson. இது ஒரு மனிதன் பிஹேவியரை சேஞ்ச் பண்றதுக்கான தியரி. அதே போல MERT கன்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க், அதே போல MERT டெஃபினிஷன். இதை நான் நினைக்கிறேன் இன் ஃபியூச்சர் 2012 எந்த டெஃபினிஷனும் வரல, இந்த டெஃபினிஷன் எடுக்கப்படும்னு நான் நினைக்கிறேன். இந்த கன்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க் என்ன சொல்லுதண்டா, நாங்க முதல்ல ரெக்கமெண்டட் ஹெல்த் இன்ஃபர்மேஷன் அல்லது எது ஸ்டாண்டர்ட் இன்ஃபர்மேஷன் என்று பார்க்கறது முதலாவது டொமைன். அது முதலாவது டொமைன். அதே போல ரெண்டாவது டொமைன் என்னண்டா
நாங்க எப்படி பிராக்டிஸ் பண்றோம் அதை பார்க்கறது 2வது டொமைன். 3வது டொமைன் நாங்க பிராக்டிஸ் பண்றதும் அந்த ஸ்டாண்டர்ட் இன்ஃபர்மேஷனுக்கு உள்ள கேப் என்னன்னு பார்க்கறது இந்த எவல்யூவேஷன். 4வது அதுக்கு ஏற்ற மாதிரி எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் எங்களுக்கு சேஞ்ச் ஆகலாம். மேடம், there's so many theories like contemplation stages. இந்த ஸ்டேஜினூடாக ஒருத்தனுக்கு எப்படி மாறலாம், இதுல பல தியரிகள் எங்களை யூஸ் பண்ணலாம் ஆக்ட்ன்றது. இந்த 4ம் வச்சு தான் இந்த MERT conceptual framework உருவாக்கப்பட்டது. இந்த conceptual framework தியரி இதுகளை சொன்னாவே அலுப்பு தானே இல்லையா, கொஞ்சம் விளங்கி மீக்காது சிலவங்களுக்கு. அப்ப நான் யோசிச்சேன் இதை 3 உதாரணத்தினூடா சொன்னா நல்லமன்னு சொல்லி. இதைத்தான் நான் அந்த பிஹேவியர் சேஞ்ச் இன்டர்வென்ஷன் பேக்கேஜுக்கு உள்வாங்கின தியரி. அதனால நான் 3 மெயின் எக்ஸாம்பிள்ஸ்னூடா இந்த தியரியை விளம்பரப்படுத்தும்னு நினைக்கிறேன். முதலாவது என்னண்டா, சுகர் இன்டேக். சொல்லுங்க பார்க்க, ஒரு மனிதனால ஒரு நாளைக்கு எடுக்கலுமான சுகர்ட அளவு என்ன? 100 கிராம் டின்னர் எப்படி 30 கிராம், அதனால வினர் ஆயின் இல்லையா? அப்படியா? அப்ப 100 கிராமா 50 கிராமா ஒரு நாளைக்கு ஒரு மனிதனால எடுக்கலுமான அளவு என்ன? அதை பார்க்கறது இந்த ஃபைண்ட் என்ற டொமைன். 2வது டொமைன் என்ன தெரியுமா? தான் எவ்வளவு எடுக்குது. நீங்க நேத்து எத்தனை டீ குடிச்சிருப்பீங்க, எத்தனை சாஃப்ட் ட்ரிங்க் எடுத்திருப்பீங்க, இதுக்குள்ள இருக்கிறோம் நீங்க எடுக்கிற அளவு எவ்வளவு, அதுதான் இந்த அண்டர்ஸ்டாண்ட். 3வது இது 2க்கும் உள்ள கேப் என்ன? 100 கிராம் எடுக்கிறீங்க, 30 கிராம் தான் ஸ்டாண்டர்ட் இன்ஃபர்மேஷன். இந்த கேப்புக்கு காரணம் என்ன? சிலவங்க சொல்லுவாங்க, எனக்கு பிளேன் டீல ஒன்றும் சீனி போடல, கஹட்டை தான் குடிக்கிறேன், ஆனா நான் பிஸ்கட்டை சாப்பிடுறேன். பிஸ்கட்டோட தானே, பிஸ்கட்ல சுகர் இருக்கு, ஹிடன் சுகர். இது எப்படி எவலுவேட் பண்ற, இதுக்கான காரணம் என்ன? இதுதான் இந்த 3rd டொமைன். 4th டொமைன் என்னன்னு சொன்னா, அதுக்கு ஏற்ற மாதிரி எப்படி குறைக்கலாம், ஏதாவது மெத்தட் இருக்குதா? இல்ல நீங்க இந்த 100 கிராம் எடுக்கிறீங்க, நாளைக்கு 30 கிராம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா குறைப்பாங்க. should be a step by step behavior change-க்கு ஒரு ஸ்டெப் ஒன்று இருக்கணும். அந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்றது 4வது. இந்த ஃப்ரீக்வெண்ட்டை பார்க்கறது தான் இந்த கன்செப்ட் ஒரு எக்ஸாம்பிள். 2வது எக்ஸாம்பிள் என்னன்னா, இங்க இருக்கிற டாக்டர்ஸ் நான் சொல்றேன், டயபெட்டிக் பேஷண்ட், அதுல என்ன ஸ்டாண்டர்ட் இன்ஃபர்மேஷன் எது? நாங்க மேனேஜ் பண்ற என்ன நேஷனல் NHSல UK கைட்லைனை கொண்டு வந்து மேனேஜ் பண்ணது எங்களுக்கு சரி வருமா? UK USA அந்த கைட்லைன் எங்களுக்கு சரி வருமா? அல்லது எங்களுக்கு அந்த ஒரு கைட்லைன் தேவையா? அல்லது ஸ்ரீலங்கா அல்லது ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு ஒரு கைட்லைன் தேவையா? 2வது அண்டர்ஸ்டாண்ட். தான் பிராக்டிஸ் பண்ற நர்சஸ் செய்கிறாங்க, டாக்டர்ஸ் செய்கிறாங்க, தான் பிராக்டிஸ் பண்ற சிஸ்டம் சரியா? 3வது இது 2க்குமான கேப் என்ன? சில நேரம் நான் UK கைட்லைனை யூஸ் பண்ணி டயபெட்டிக் மேனேஜ் பண்ற நேரம் சில நேரம் ஃபெயிலியர் ஆகலாம். இதுல கேப் என்ன, அதுக்கான காரணம் என்ன? 4வது அதுக்காக எப்படி அப்ளை பண்ணலாம், அது சரியா தந்த பிராக்டிஸ்ல எப்படி கொண்டு வரலாம். இதுதான் நான் டயபெட்டிஸ் சம்பந்தமான உதாரணம். 3வது ரிசர்ச் மெத்தடாலஜி. ஆய்வுகளும் இதேதான். ஆய்வுன்னு சொல்ற நேரமே விளங்குது. நான் ஆய்வு நிறுவனத்தை ஆரம்பிச்சு இப்போ 1 வருஷம். பல பேர்கிட்ட ஆய்வை பத்தி சொன்னாவே சொல்றது சுத்த சூனியம், என்னோட பேசவானம். அப்படித்தானே? நிறைய பேருக்கு ஒரு கஷ்டமான ஒரு கம்யூனிட்டி மெடிசின் என்றாவே ஒரு கஷ்டம், ரிசர்ச் என்றாவே கஷ்டம். அது என்ன நடந்தீங்க? எங்களுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் என்ன? ஸ்ரீலங்கால ரிசர்ச் செய்யறதுக்கான ஸ்டாண்டர்ட் என்ன? இதைத்தான் நாங்க ஃபர்ஸ்டா பார்க்கணும். நாங்க பிராக்டிஸ் பண்றது என்ன? எங்கிட்ட என்ன பிரச்சனை, நாங்க எப்படி இப்ப பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம்? இது 2க்குமான கேப் என்ன? அது அப்படி எப்படி எங்களுக்கு கேப்பை ஃபுல்ஃபில் பண்ணலாம்? இது இந்த MERT செய்யுது. இந்த MERT-நூடாக, இந்த MERT ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்-நூடாக இதையும் நாங்க சமூகப்படுத்த ட்ரை பண்றோம். இந்த தியரியினூடாகத்தான் இந்த பேக்கேஜை நான் உருவாக்கினேன்.
the behavior change intervention package. இந்த behavior change intervention package வந்து health literacy and அந்த தியரியை வச்சு the health literacy and தியரியை வச்சு செஞ்சுக்கிறேன். இது மெயின்லி என்சிடியை குறைக்கிறதுக்கு இதுல மெயினா ஒரு சிஸ்டம் ஒன்று இன்டர்மென்ஷன் மேப்பிங் அண்ட் ஒரு சிஸ்டத்தை மெயினா வச்சு தான் செஞ்சுக்கிறேன். இதுல 4 இருக்குது. கரிக்குலம் ஒன்று இருக்குது, ஃபெசிலிட்டேட்டர் கைடு இருக்குது, ஹேண்ட் புக் இருக்குது, பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் இருக்குது. இதுல 16 செஷன் இருக்குது. ஒரு வீக்குக்கு 2 செஷன் மேனி 8 வீக்குக்கு செய்யறதுக்கு நாங்க பிளான் பண்ணிக்கிறோம். இது ஒரு ஆய்வு ரீதியா இந்த பேக்கேஜ் ஒர்க் பண்ணுதான்னு சொல்றதுக்கு ஒரு இண்டிகேட்டர் இருக்குது. HLNCD டூல் ஸ்டெப் சர்வே மாதிரியான இண்டிகேட்டர். இதை வச்சு தான் இந்த பிஹேவியர் சேஞ்ச் இன்டர்வென்ஷன் பேக்கேஜ். இது தமிழ்லும் இருக்கு, இங்கிலீஷ்லும் இருக்குது, சிங்களத்திலும் இருக்குது. 3 மொழியிலும் இந்த பிஹேவியர் சேஞ்ச் இன்டர்வென்ஷன் பேக்கேஜ் டெவலப் பண்ணி வேலிடேட் பண்ணியிருக்கிறேன் ஃபார் ஹெல்த் கேர் அசிஸ்டன்ட் இன் கொழும்பு டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல். இதுதான் அந்த பேக்கேஜோட கரிக்குலம். பிஹேவியர் சேஞ்ச் இன்டர்வென்ஷன் பேக்கேஜ் ஃபெசிலிட்டேட்டட் கைட். யாருக்கு ஃபெசிலிட்டேட்டட் கைடுண்டா இதை மாத்திர போயிட்டு செய்யறவங்களுக்கு இன்டர்வென்ஷன் பேக்கேஜ் ஹேண்ட் புக். 4வது PowerPoint presentations to do those intervention. இந்த பேக்கேஜ் உருவாக்கி நீங்க சொல்லுவீங்க, டாக்டர் நீங்க உருவாக்கியாச்சு, இது வந்து சரியா பிள்ளையாண்டு எப்படி பாக்குறது இல்லையா? அப்படித்தானே? இதுக்கு ஏதாவது மெத்தடிக்குதா? இதுக்கு நான் ஒரு வேலை செஞ்சேன். என்னன்னா கிளஸ்டர் ரேண்டமைஸ் கண்ட்ரோல் ட்ரையல் சொல்லி ரேண்டமைஸ் கண்ட்ரோல் ட்ரையல் ஆய்வுகளோட ட்ரையல் செய்யறேன்னு சொல்றீமே. அந்த இன்டர்வென்ஷன் ஒரு மருந்தை கொடுக்குற எங்களை சின்னத்துல சொல்லுவாங்களே, எலிக்கு ஒரு மருந்து, ஒரு 10 எலிக்கு மருந்து கொடுக்குறேன், 10 எலிக்கு மருந்து கொடுக்காமிக்கிறேன். அதனோட பாக்குறது இது மாதிரி ஒரு விஷயம் தான் நான் செஞ்சேன். கிளஸ்டர் ரேண்டமைஸ் கண்ட்ரோல் ட்ரையல் நான் MSCல செஞ்சேன். கொழும்பு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற வெளி ஸ்டேஷன்ல, இங்க கொழும்பு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல செஞ்சேன். 20 ஹாஸ்பிட்டல் எடுத்தேன். 10 ஹாஸ்பிட்டல்ல இதை கொடுத்தேன். 10 ஹாஸ்பிட்டலுக்கு இதை கொடுக்காம பார்த்தேன். 10 ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு 12 அட்டெண்டன்ஸ் ஹெல்த் கேர் அசிஸ்டன்ஸ் எடுத்தேன். அந்த பேக்கேஜை கொடுக்கறது 8 வீக்ஸுக்கு. அதே போல மற்ற குரூப்பு கொடுக்கல. இதை ப்ரீ டெஸ்ட் பண்ணினேன், போஸ்ட் டெஸ்டும் பண்ணினேன் அந்த HLNCD டூலால. அதை செஞ்ச மெத்தட் தான் இது. பாருங்க, ஹெல்த் கேர் அசிஸ்டன்டை ரிக்ரூட் பண்ணி இன்டர்வென்ஷனா கண்ட்ரோலாமா பிரிச்சு அதன் அடிப்படையில இதை செஞ்சேன், இந்த ரேண்டமைஸ் கண்ட்ரோல் ட்ரையல். இதோட முடிவு என்னன்னா, திஸ் இஸ் இஃபெக்டிவ். எதுல இஃபெக்டிவ்னு சொன்னா, உதாரணமா டயட்டரி பிஹேவியர்ஸ் லைக் சுகர் இன்டேக், சால்ட் இன்டேக், இதுகள்ல மாற்றம் வருது. பிசிக்கல் ஆக்டிவிட்டி அதுல மாற்றம் வருது. ஸ்மோக்லெஸ் டொபேக்கோ, அதாவது வெத்தில சாப்பிடுற இதுகள்ல மாற்றம் வருது. ஆனா மேடம், இதுல ஸ்மோக்கிங் டொபேக்கோ அண்ட் positive effects, the alcohol consumption and the smoking tobacco, limited changes. That's the limitation of the package. And finally, it's effective to change the behavior and it's effective to reduce the NCD in Sri Lanka. இதை நான் செஞ்சு போட்டு நான் இங்க 2 வர்க்கத்தினரை கூப்பிட்டேன். ஒரு வர்க்கத்தினர் எங்கட டாக்டர்ஸ், நர்சிங் ஸ்டாஃப், MLT, இந்த குரூப் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் who will act as a facilitator. நான் சொன்ன அந்த பேக்கேஜை கொடுக்க எலுமென்று நினைக்கிற ஆக்கள், அதாவது டெலிவர் பண்ண எலுமென்ற குரூப். 2வது ஸ்டேக் ஹோல்டர்ஸ், சமூகத்திட ஸ்டேக் ஹோல்டர்ஸ். உதாரணமா முஸ்லிம் ரிலிஜியஸ் கல்ச்சரல் அஃபேர்ஸ், ஹோல்சிலோன் ஜமியத் உலமா, இப்படி முஸ்லிம் எய்ட், இப்படி பல நிறுவனங்கள் இருக்குது. அந்த நிறுவனங்கள்ல YMMA பிரசிடென்ட்டும் வந்திருக்கிறாரு. அப்ப இந்த எல்லா குரூப்பும் கூப்பிட்டு நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். குட்டி நாயா ஒரு விஷயம் கேட்கிறேன் உங்கள்கிட்ட. என்னண்டா, இது எப்படி எங்க ஸ்ரீலங்கால இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்? எங்களுக்கு நல்லா தெரியும், ஸ்ரீலங்காலே ஒரு 83-85% ஆட்கள் NCDயால மௌத்தாகிறாங்க, பேர்ட் நீக்கிறன்னு தெரியும் இல்லையா? அதே போல் இன்னொரு விஷயமும் தெரியும். என்னண்டா, இதுல இருக்கிற ஃபைனான்சியல் பேர்டன், நிறைய பேர்டன் இருக்குது.
அதுவும் தெரியும். உதாரணமா கிட்டத்துல என்கிட்ட பேசணும்னு வந்து 45 வயசு 3 பொம்பளை புள்ளையோட வாப்பா கண்டு இன்னும் இந்த 3 பொம்பளை புள்ளையும் மின்னுட்டு வாராங்க. கவுன்சிலிங் அவங்கள்ட்ட பிரச்சனைய பார்த்தா, இது அவர் மவுத்தாயிரு மட்டுமல்ல. எக்கனாமிக் பர்டன், ஃபேமிலி பர்டன் இப்படி இது நீங்க ஒவ்வொரு கிராமங்கள்லயும் பார்ப்பீங்க. புதுசா கண்டிலும் கேள்விப்பட்டிருப்பீங்க. டோன்ட் ஷேர் இட் அண்ட் சொல்லி ஒரு இது உண்டு. என்ன 30 வயசு ஆள் மவுத்து, இதுக்கான காரணம் இது அதுன்னு. இதுக்கு என்ன செய்யலாம்? இலங்கையில அண்ணலுவாங்க நாங்க 2500 கிராமங்கள், பள்ளிகள் இருக்கிறது வைப்போமே. இந்த பள்ளிகள்ல நாங்க மௌத்தாயின பிறகு அந்த கஃபன் நீட்டுறதுக்கு, ஜனாசாவை போய் அடக்குறதுக்கு ஒரு கமிட்டி இருக்கு. இல்லையா மஃபாஸ்? என்ன? ஜனாசா சங்கம் இருக்கு. சங்கம் இல்லை மௌத்தாறது பள்ளிகள் இருக்கா? இந்த டாக்டர் ஜானிக்கு இருக்கா? என்ன தெரிஞ்ச அளவுல பள்ளிகள்ல மௌத்தாறது இந்த ஹெல்த் கமிட்டிஸ் இந்த ஹெல்த் கமிட்டிஸ் நாங்க உருவாக்குவோம். ஒரு 10 தொடக்கம் 12 அதுல கண்டென்ட் நீங்க பாருங்க. எனக்கு ஒரு சின்ன ஒரு அனுபவம் என்னன்னா, நான் இப்ப இருக்கிறேன் ஹெல்த் ப்ரொமோஷன் பியூரோல ஹாப்பி வில்லேஜ் சொல்லி ஒரு கன்செப்ட ஸ்ரீலங்காக்குள்ள கொண்டு போறோம். அது வந்து வில்லேஜ் லெவல்ல அந்த வீடியோ காட்டணும் நினைச்சா இந்த டைம் கன்ஸ்ட்ரெயினால காட்டிக்கொள்ள அமைக்குது. ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ. அது வில்லேஜ் லெவல்ல செய்யற ஒரு இது எங்கள்ட கான்டெக்ட்குள்ள எப்படி செய்யலாம்? இந்த ஊர் லெவல்ல கிட்டத்தட்ட 2500 அதுல 10 தொடக்கம் 12 எங்களுக்கு ஆக்களை எடுத்து வாலண்டியர்ஸா செலக்ட் பண்ணி இந்த பேக்கேஜை கொடுக்கலுமான்னு பார்ப்போமா. இதுக்கு நாங்க இதை கொடுத்து அடுத்து இது வந்து நீங்க யோசிக்க தேவையில்லை. இது வந்து பிஹேவியர் சேஞ்ச் இன்டர்வென்ஷன் பேக்கேஜா, இது பிசிஐ இது தேவையில்லை. நீங்க இதுல இருந்து அடாப்ட் பண்ணி உங்களோட பேர்லயே போடலாம். நோ ப்ராப்ளம். YMMA பேக்கேஜ் அல்லது எந்த பேக்கேஜா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அந்தந்த பேக்கேஜ் அந்தந்த ஊருக்கு பொருத்தமான அடிப்படையில் அந்த பேக்கேஜை கொண்டு வந்து அதை கொடுத்து NCD பேர்டன் எங்களுக்கு குறைக்கலுமான்னு பார்ப்போம். அதுக்கு உங்கள்ட்ட எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படும் என்று கூறி, இது முஸ்லிம் கம்யூனிட்டிக்கு மட்டுமல்ல, சர்ச்கள்ல, பன்சலகள்ல, அதே போல கோவில்கள்ல இதே பேக்கேஜை டெலிவர் பண்ணலாம். அதே போல சிங்கள முஸ்லிம் 3 சிங்கள முஸ்லிம் தமிழ் கம்யூனிட்டியாலும் இதே பேக்கேஜ் டெவலப் பண்ணலாம். அதுக்கு ஆஸ் அ மர்ட் எங்கள்கிட்ட ஹன்சிகா மிஸ் இருக்கிற நான் சொன்னேன், மிஸ் எனக்கு இருக்கிற பலம் வந்து මට තියෙන හංසික මිස්කෝ හංසික මිස්ට කිව්වා මට දැනට තියෙන පුළුවන් කැපැසිටි එක මම මුස්ලිම් කමියුනිටි එකේ මේක කරනවා කියන එකයි. අපි ඉස්සරහට මේක හැම කමියුනිටි එකේම කරන්න try කරමු. අட කැපැසිටි எங்களுக்கு அல்லாஹ் தஆலா கூடிய கெபாசிட்டி தரணும்னு கேட்டு விடைபெறுகிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி